Good morning, children. I welcome to science class. Children, from today onwards, we are going to learn second term new lessons. Okay? In science, totally we have 3 lessons. Today, I am going to start first lesson. Okay? Children, before I could introduce the lesson's name, I am going to ask few questions to you. Okay, children? Will you answer me? Okay. See here, so many plants and trees are there. Okay, so many plants and trees are there. எப்படி அதில் இவ்வளோ அழகாக செழுமையாக வளர்ந்துட்டுருக்கு? நம்ம ஒரு சின்ன செடியாக வைக்கிறதுலேருந்து என்ன ஒரு பெரிய மரமாவோ இல்லைன்னா செடியாவோ செழிப்பாக அழகாக வளருது. வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம் அதுக்கு? நம்ம அது தேவையான வாட்டர், ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் என்ன செய்யுது? பிளான்ஸு தே தெம் செல்ஃப் they'll prepare the food by the process of photosynthesis. ஓகே, நம்ம தேவையான ஃபுட்டு, வாட்டர், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாம் அழகாக செழுமையாக வளர்ந்துட்டுருக்கு. அப்படி தானே? ஓகே, நவ் see this plant children. இப்போ இந்த செடி பாருங்கள் எப்படி இருக்குது? வாடி போன மாதிரி இருக்குது. அப்படி தானே? வாட் இஸ் த ரீசன்? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு தேவையான வாட்டரோ இல்லை ஃபர்டிலைசர்ஸோ நமக்கு அதுக்கு கிடைக்கல அப்படின்னு. அப்போது அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டு, ஃபர்டிலைசர்ஸ், வாட்டர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது என்னவாகும்? நல்லா அழகாக செழுமையாக வளரும். ஓகே, இப்போ இந்த செடி பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக செழுமையாக பூக்கள்லாம் வச்சு நல்லா இருக்குது. என்ன? அப்போ அதுக்கு நம்ம தேவையான வாட்டரு, ஃபர்டிலைசர்லாம் நம்மளை சப்ளை பண்ணுறதால நல்லா செழுமையாக இருக்குது. ஓகே, ஸோ சில்ட்ரன், நமக்கும் நம்ம ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா we have to take healthy food. Okay, so children, today we are going to learn first lesson. Topic is food. What is the spelling for food? F-O-O-D, food. Okay, children, now say, why do we eat food? Suppose if we don't eat food, what will happen? We feel so tired, isn't it? அப்போ நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா, நல்லா எனர்ஜியாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, we have to eat more and more healthy food. Okay, so children, first thing, why do we eat food? Reason, first, food gives us energy to work and play. Okay, food gives us energy to work and play. What is spelling for work? W-O-R-K, work and play, P-L-A-Y, play. Okay, next, second one, food builds our body. Okay, இப்போ children, இப்போ நம்ம ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக கட்டணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தேவை? பிரிக்ஸ், சிமெண்ட், வாட்டர் எல்லாம் தேவையா இல்லையா? அந்த மாதிரி நம்ம பாடியும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும், க்ரோத் பண்ணணும், நல்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா we have to eat more healthy food. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், அதாவது இப்போ நம்ம என்னென்ன பார்க்குறோம்? why do we eat food? what is the reason? நெக்ஸ்ட் தேர்ட் ரீசன், food keeps us healthy. Okay, okay, so children, under the food lesson, first topic we are going to discuss food nutrients. Okay, what is spelling for nutrients? N-U-T-R-I-E-N-T-S, nutrients. Nutrients means ஊட்டச்சத்துக்கள். Okay, so children, totally we have 5 different nutrients. Okay, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 types of nutrients இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக நியூ டேர்ம்ஸை நிறைய வார்த்தைகள் படிக்க போகிறீங்க. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். சி ஹியர், கார்போஹைட்ரேட், C-A-R, கார், B-O, போ, H-Y, ஹை, D-R-A, ட்ர, T-E-N, carbohydrates. Okay, next, second one, proteins. What is that? Proteins, P-R-O-T-E-I-N-S, proteins, second nutrients this. Okay, next, third one, fats. F-A-T-S, fats. Next, fourth one,
Vitamins. What is that? Vitamins. 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 Okay, next last one. Minerals. 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 Okay, children. So, under the nutrients, food nutrients, totally we have 5 nutrients. Okay. So, children, 5 nutrients are, see here, carbohydrates, proteins, fats, vitamins, and minerals. Okay. Okay, children. Now we will see one by one. Okay, what are carbohydrates, what are proteins, and likewise we will see one by one now. So first one, carbohydrates. Carbohydrates na enna அப்படின்றது இப்ப நாம பார்க்க போறோம். Okay, before that one more time, will you read that what is spelling for carbohydrates? Yes, CARBOHYDRATES. Carbohydrates. Okay, carbohydrates are energy giving food. Energy giving food. That means, children, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்கூல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. லன்ச் டைமுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? கண்டிப்பாக பசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுமா இல்லையா? அந்த டைமில் நம்ம லஞ்சு சாப்பிட்ட உடனே ஓரளவுக்கு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோமா? அப்போது நம்ம பசியை when we feel so tired and hungry, that time we will take some food items. After that we will see some more energy. Okay, children, now let us see what are the examples of carbohydrates. Okay, see here, they are rice, okay, potato, wheat flour, and bread. Okay, these are the examples of carbohydrates. Okay, children, நமக்கு வந்து டக்குனு எனர்ஜி வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். we feel better. Okay, so carbohydrates means carbohydrates are energy giving food. What are the examples I say? Rice, potato, wheat flour, and bread. Okay, next second one is proteins. Okay, what is spelling for proteins? PROTEINS. Proteins. Okay, proteins are body building food. Proteins are body building food. என்ன அப்படின்னா சில்ட்ரன் பிஃபோர் இட் செல்ஃப் ஐ செட் அப்படிதான் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து பிரிக்ஸு சிமெண்ட்டு வாட்டர் சாண்ட் அப்படிலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம பாடி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் க்ரோத் பண்ணணும் அப்படின்னா we should take plenty of proteins. Okay, now see, I am going to show you some examples of proteins. Okay, see milk. Okay, milk and egg, nuts. Okay, see. ஓகே, இப்போ இந்த க்ரீன் கிராம்ஸ் பாருங்கள். இது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் மாற்றலாம். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் அப்படின்னா என்னென்னா நைட்டே வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதை நம்ம அடுத்த நாள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு வெட்டான ஒரு காட்டன் கிளாத்தில் எடுத்து வச்சு அதை நல்லா நம்ம முடிச்சு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அதுலேருந்து நல்லா முளைச்சி வந்திருக்கும். ஓகே, முளைக்கட்டிய பயிர். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்னால் என்ன? முளைக்கட்டிய பயிர். அப்போது இந்த மாதிரி க்ரீன் கிராமை வந்து நீங்கள் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸாக மாற்றி அதையும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் கண்டிப்பாக நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன், தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபேட்ஸ். ஓகே, FATS, ஃபேட்ஸ். பாடிஸ் எனர்ஜி ரிசர்வியர். பாடிஸ் எனர்ஜி ரிசர்வியர்ஸ். நமக்கு ஃபேட்ஸ் அந்த டாபிக் பார்த்தாலும் கண்டிப்பாக தெரியும். ஃபேட்ஸ் அப்படின்னா என்ன? கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள். Okay, children, see here some examples. These fats also providing energy to us. Okay, fat also providing energy to us, even though we should take this type of food items in small quantity. Okay, examples they are oil, okay, meat and nuts. Okay, and ghee, butter, these are the some examples of fat. Okay, so fats அப்படினா கொழுப்பு சத்துக்கள், but we should take in small quantity. Okay children. Okay children, next fourth one is
Vitamins. Vitamins. What is spelling for vitamins? VITAMINS. Vitamins. Okay children, vitamins இதனுடைய வேலை main function என்னன்னு பார்த்தீங்கன்னா it helps our body to work. ஓகே, நம்மளுடைய பாடியில் நடக்கிற எல்லா சிஸ்டமும் ஒழுங்காக ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் we should take more, that means plenty amount of vitamins. Okay, and then these vitamins protect our body from deficiency diseases. Deficiency, 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 diseases, 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 that means குறைபாடு நோய்கள். Okay. Okay children, now let us see some examples of vitamins. Okay, examples of vitamins are carrot, okay, and orange, greens, okay, greens, and papaya, gooseberry. Okay, these are some food items or examples of vitamins. ஓகே, அப்போ இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக கேரட்டில் நம்ம நிறையா எடுத்துக்கணும். ஓகே, விட்டமின் ஏ கேரட்டில் இருக்குது. ஓகே, அப்போ என்னென்னா நம்ம ஐஸ் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது எது? விட்டமின்ஸ். ஓகே, ஜென்ரலாகவே நம்ம இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிசீஸ்லேருந்து நம்ம பாடியை ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்க முடியும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் மினரல்ஸ். Minerals, MINERALS, minerals. Okay, what is the main function of minerals? Minerals is regulate the body functions. Okay, regulate the body functions, and mainly it involves the formation of bones and teeth. Okay, நம்ம bones, teeth வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா we should take more amount of calcium. Okay, see children, here some examples. Children, now let us see some examples of minerals. Okay, first what I said, minerals helps to regulate the body functions and it help in formation of strong bones and teeth. Okay, see here, நம்ம bones வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா we should take more amount of milk and examples of nuts and apple, garlic and banana. These are the example of minerals. Children, we have to take more amount of these type of food items in our daily life. Okay, to regulate the body functions in proper. ஓகே, see children, இப்போ இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ தான் உங்களுக்கு மேம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, எதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன செய்யணும், இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டை நல்லா நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் வி ஷுட் அவாய்டு அந்த ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ், பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். Okay, so you should eat more plenty amount of healthy food and live healthy. Okay children, now we are going to do a book activity. Okay, in page number 39, see here they have given 3 boxes. Okay, first one, energy giving food items, body protecting food items and body building food items. Okay, now we have to write inside the box what are food items comes under the particular statement. Okay, see first one, energy giving food items. What are they? See first, rice, wheat, bread and potato. Okay, and second one, body protecting food items. Body protecting food items, what are they? Yes, carrot, orange and greens. And last one, body building food items. Okay, what are the body building food items? Yes, fish, milk, egg and nuts. So children, likewise in your book you have to fill this page. Okay, and another book activity, what are the nutrients present in the following food items? Okay, what are the nutrients present in the following food items? Okay, see first one, rice contains
ரைஸில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ரைஸ் கண்டைன் டேஷ். என்ன இருக்கும் ரைஸில்? எஸ், கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே. அண்ட் செகண்ட் ஒன், கோகனட் ஆயில் கண்டைன்ஸ் எஸ், ஃபேட்ஸ். And third one, egg contains proteins. Egg contains proteins. And fourth one, fig. Fig contains minerals. Okay, fig na enna? Athipalam. Okay, fig contains minerals. And last one, carrot. Carrot contains vitamins. Okay, so children, first book activity, that 3 boxes you have to fill, and second one, this one, what are the nutrients present in the following food items. Okay, and another one, fill in the table given below. Fill in the table given below. Okay children, see here, nutrients, why do you need it, and what are the sources. Okay, 3 columns. Now we are going to see here where and all blanks are there. Now we have to fill in that. Okay, see first one, carbohydrates. Nutrients name carbohydrates, they give us energy to work and play. And what are the sources here? Carbohydrates அப்படினா அதுக்கு என்ன sources கிடைக்கும் நமக்கு? Yes, rice or wheat. Okay, rice and wheat. And second one, vitamins. Nutrients, vitamins. Here why do you need it? Vitamins நமக்கு எதுக்காக வேணும்? And sources they have given. Okay, carrot. And vitamins, எதுக்கு நமக்கு vitamins வேணும்னு கேட்குறோம். Why? What is the reason? Protect our body from diseases. Okay, protect our body from diseases. And third one, nutrients, we have to fill here, and they help to build our body. Okay, and sources also we have to fill it here. Okay, appo only they have given, they help to build our body. So third one, proteins. Nutrient name is proteins. And sources, what are the sources of proteins? Yes, fish and egg. Okay, and fourth one, fats. Why do you need it? Reservoir of energy. Okay, and sources, what are the sources of fats? As oil and meat. And last one, see here, last one, minerals, regulate the body functions. Okay, why do you need it? Under that column we have to write regulate the body functions. And what are the sources here? Banana and apple. Okay children, so likewise you have to write in your, that means you have to do it in your book activity. Okay, so children, today's homework, you are going to learn 1 question and answer and 10 hard words. Okay, see first question, how many nutrients are there and what are they? How many nutrients are there? What are they? Okay, answer is 5 nutrients are there. They are carbohydrates, proteins, fats, vitamins and minerals. Okay, what is the question? How many nutrients are there? What are they? Okay, answer is 5 nutrients are there. They are carbohydrates, proteins, fats, vitamins and minerals. And hard words. First one, energy. Okay, first one, energy, ஆற்றல், ENERGY, energy. And second one, maintain, 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 maintain. And third one, obesity, 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 obesity. Obesity na weight, overweight. Okay, next fourth one, protect, protect, பாதுகாத்தல், PROTECT, protect. Fifth one, deficiency. Fifth one, deficiency, குறைபாடு. Okay, deficiency means குறைபாடுகள், DEFICIENCY, deficiency. And next, sixth, regulate. Sixth one, regulate, 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 regulate.
And seventh one, bone. Bone. B-O-N-E. Bone. Next, eighth one, nutrients. Nutrients. N-U-T-R-I-E-N-T-S. Nutrients. Nutrients means ஊட்டச்சத்துக்கள். Bone, எலும்பு, regulate, ஒழுங்குபடுத்துதல். Okay. And ninth one, diseases, நோய்கள். Diseases, நோய்கள். D-I-S-E-A-S-E-S. Diseases. And last one, tissues. T-I-S-S-U-E-S. Tissues. Okay. So children, today's homework you have to learn this first one question and answer and 10 words. Okay, so learn properly and write clearly and send it to us. Thank you children.